நார்மலாக கரண்ட் சுச்சுவேஷனில் நீங்கள் ஒரு ஃப்ரெஷராக ஒரு எம்என்சி கம்பெனிலேயோ ஒரு நார்மல் கம்பெனியில் போய் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்டார்டிங் சேலரி 3.5 லேக்லேருந்து 4.5 லேக் வரைக்கும் கொடுத்துட்ருக்காங்க. சீரியஸ் மாதிரி கம்பெனிலாம் பார்த்தீங்கன்னா 4.5 லேக் வரைக்கும் கொடுத்துட்ருக்காங்க. மித்த கம்பெனிலாம் வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு 4 லேக் பிளான் தான் கொடுத்துட்ருக்காங்க. பட் அந்த மாதிரி நீங்கள் நார்மலாக ட்ரை பண்ணாமல் அது கூட அடிஷ்னலாக சில விஷயங்கள் நீங்கள் ஆட் பண்ணி சில ஃபில்டர் பண்ணி நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு 7 லேக் 8 லேக் பிளான் வரைக்கும் பேக்கேஜ் இருக்கிற ஜாப் வந்து எடுக்க முடியும். ஸோ அந்த மாதிரி எப்படி நீங்கள் ஜாப் எடுக்கலாம் அப்படிங்கிற என்னோட ஐடியாஸ் இந்த வீடியோ ஷேர் பண்ண போகிறேன். அண்ட் நான் இப்போ கரண்ட்டாக ஒர்க் பண்ணிட்டு இருக்க கம்பெனியில் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் சேலரி 8 லேக் பிளான் மேலே தான் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அவங்ககிட்ட வந்துட்டு ஒரு ஃப்ரெஷராக அவங்க ஜாப் எடுக்கும்போது என்னென்ன விஷயம்லாம் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட பர்சனலாக கேட்டு ஷேர் பண்ண ஐடியாஸையும் அவங்க கூட இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ண போகிறேன். ஐ திங்க் இட்ஸ் சூப்பர் ஹெல்ப்ஃபுல் ஃபார் யூ. ஸோ வித்வுட் wasting time, let's get into the video. This is abin. Welcome to my channel. Do and don'ts. ஸோ இதில் வந்துட்டு நம்ம என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது அப்படிங்கிற 2 விஷயத்தையுமே பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நார்மலாக ஒரு பர்சன் வந்துட்டு ஐடிக்குள்ளே வரணும் அப்படின்ட்டு ஜாப் சர்ச் பண்ணாங்க அப்படின்னா அவங்க காமனாக என்ன திங்க் பண்ணுவாங்க, நம்மளுக்கு ஏதோ ஒரு ஜாப் எடுத்துடணும், நம்ம என்ன பேக்கேஜிங்கிறது முக்கியம் இல்லை, நம்மளுக்கு ஒரு ஜாப் எடுத்துடணும் அப்படின்னு சொல்லி திங்க் பண்ணுவாங்க. அதனால் என்ன பேக்கேஜ் கொடுத்தாலுமே அதில் போய் ஜாயின் பண்ணுவாங்க. அதுக்கு மெயினான ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு இடத்துல ஸ்ட்ராங்கான ஸ்கில் அப்படிங்கிறது இருக்காது. அதனால் ஏதோ ஒரு ஜாப் கிடைச்சிது அப்படின்னா நம்ம ஈஸியாக போய் ஜாயின் பண்ணிடணும், அப்போ தான் நம்ம வந்து நம்ம ஸ்கில் பண்ணிக்க முடியும், அப்போ தான் நம்ம வந்துட்டு ஒரு நல்ல பேக்கேஜில் அடுத்த ஒரு ஜம்பில் மூவ் பண்ண முடியும் அப்படின்னு திங்க் பண்ணுவாங்க. தட்ஸ் கம்ப்ளீட்லி ஓகே, தட்ஸ் கம்ப்ளீட்லி ரைட். ஏன்னா உங்கள்கிட்ட ஸ்கில் இல்லை, உங்கள் கம்யூனிகேஷன் மட்டுமே வச்சு ஒரு ஜாப் கொடுக்குறாங்க அப்படின்னா தட்ஸ் கம்ப்ளீட்லி ரைட். அந்த மாதிரி நீங்கள் மூவ் பண்ணுறது பெஸ்ட்டான விஷயம் தான். பட் உங்கள்கிட்ட ஸ்கில் இருக்குது, நீங்கள் ஆல்ரெடி லேர்ன் பண்ணி வச்சுருக்கீங்க, உங்களுக்கு வந்து டெவலப்மெண்ட்லாம் தெரியும், இல்லை ஏதோ ஒரு ஃபீல்ட் லைக் க்ளவுட் டெவலப்ஸ் இதில் வந்து நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கீங்க அப்படிங்கும்போது நீங்கள் அந்த மாதிரி பேக்கேஜ் கொடுக்குற ஜாபுக்கு போகணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. ஏன்னா இந்த எம்என்சி கம்பெனிஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்யூனிகேஷன் நாலேஜ் ஸ்ட்ராங்காக இருக்குது, இல்லை பேசிக்காக ஒரு விஷயத்தை நீங்கள் ஃபாஸ்ட்டாக லேர்ன் பண்ணிக்கிறீங்க, அண்ட் அடிஷனலாக உங்களுக்கு வந்து ஒரு பேசிக்கான ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பேசிக் ரவுண்ட்ஸ் நீங்கள் கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு இந்த பேக்கேஜை கொடுத்துடுவாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் அடிஷனலாக ஸ்கில் இருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் அதே பேக்கேஜுக்கு போகணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. நீங்கள் அதோட அதிகமான பேக்கேஜ்க்கே போகலாம். பட் இங்கே மிஸ்டேக் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த அதிகமான பேக்கேஜ் எப்படி நம்ம ட்ரை பண்ணணும் அப்படிங்கிற நிறைய பேருக்கு தெரியறதில்ல. ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம், 2 விஷயத்த பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ஸ்டார்ட் அப் கம்பெனி ட்ரை பண்ணலாம், அண்ட் நெக்ஸ்ட்டு வந்துட்டு நீங்கள் ஒரு டாப் கம்பெனி ட்ரை பண்ணி பார்க்கலாம், டாப் ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனி ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த ஸ்டார்ட் அப் கம்பெனி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஸ்கில் இருக்குது அப்படிங்கும்போது கண்டிப்பாக அவங்க நல்ல பேக்கேஜ் கொடுத்து எடுத்துப்பாங்க. இந்த ஸ்டார்ட் அப் கம்பெனியில் ஓப்பனிங்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்க நாவுக்குழிலையோ இல்லை வந்து ஜாப் போர்ட்டல்லையோ போடுறதை விட அவங்க வெப்சைட்டில் கண்டிப்பாக கொடுத்துருப்பாங்க. ஸோ இனிஷியலாக வந்துட்டு நீங்கள் இந்த நியூஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டார்ட் அப் வந்து எவ்வளோ ஃபண்டிங் பண்ணியிருக்காங்க, இந்த ஸ்டார்ட் அப் வந்துட்டு இப்போ க்ரோ ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய நியூஸ்லாம் வரும். அதுக்குன்னே ஸ்பெசிஃபிக்காக ஆர்டிகல்ஸ்லாம் இருக்குது. அந்த ஆர்டிகல்ஸ் என்னென்ன அப்படிங்கிற டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணுறேன். ஸோ அந்த ஆர்டிகல்லாம் பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணுறீங்கன்னா எந்த ஸ்டார்ட் அப் பூம் ஆகிட்டு இருக்குது அப்படிங்க தெரிஞ்சுக்க முடியும். ஸோ அந்த ஸ்டார்ட் அப்குள்ளே போயிட்டு அந்த ஸ்டார்ட் அப் வெப்சைட்குள்ளே போயிட்டு அவங்களுடைய கரியர் பேஜில் போய் நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்டர்ன்ஷிப்போ இல்லை வந்து ஜாபோ கிடைக்கிறது ரொம்ப ஃபாஸ்ட்டாக கிடைக்கும். உங்களுக்கு ஸ்கில் இருந்துச்சுன்னா, ஸ்கில் இல்லாமல் சும்மா அப்ளை பண்ணிங்கன்னா உங்கள் டைமும் வேஸ்ட் ஆகும், அவங்க டைமும் வேஸ்ட் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்கில்லுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. அண்ட் இதிலேயே பண்ணுற இன்னொரு மிஸ்டேக் என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ ஒரு நல்ல ஒரு பேக்கேஜ் இருக்கிற ஜாப் போகணும் அப்படின்னா நீங்கள் க்ளவுட் படிக்கலாம், இல்லை வந்து ஜாப்ஸ் படிக்கலாம், அந்த மாதிரி கோர்ஸ்லாம் நீங்கள் படிக்கலாம், உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் படிக்கலாம். பட் ஒரு ஃப்ரெஷருக்கு இந்தமாதிரி ஜாப் ரோல் எடுத்தவொடனே கொடுப்பாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது கொஞ்சம் கஷ்டம் தான். அதுக்கு ஓப்பனிங்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாக இருக்கும். அந்தமாதிரி ஜாப் ரோல்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணாமல் டெவலப்மெண்ட் ட்ரை பண்ணலாம். நீங்கள் ப்ராப்பராக ஒரு பேக் அண்ட் டெவலப்மெண்ட் இல்லை வந்து ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்மெண்ட் ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட்டோ லேர்ன் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி நல்ல பேக்கேஜ் கிடைக்கிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. ஏன்னா நிறைய கம்பெனிஸ் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் அப் கம்பெனியை பார்த்தீங்க அப்படின்னா அவங்க மோஸ்ட்லி வந்து ரியாக்ட் ஜேஎஸ் டெவலப்பர், வந்து ஜாவா டெவலப்பர் இந்த மாதிரி சர்ச் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு கம்பேரிட்டிவ்லி வந்துட்டு ஒரு டெவாப்ஸ் இன்ஜினியர் போகணும் அப்படின்னா ஒரு எக்ஸ்பீரியன்ஸான பர்சனாக வேணும் அப்படின்னு சொல்லி தான் பார்ப்பாங்களே தவிர ஒரு ஃப்ரெஷர் அந்த இடத்துல போகணும் அப்படின்னு யோசிக்க மாட்டாங்க. பட் இந்த டெவலப்மெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு இன்டர்ன் எடுத்து அவங்களை ட்ரெயின் பண்ணி அதுக்கு கூட ஹையர் பண்ணிப்பாங்க. ஏன்னா ஈஸியாக பண்ண முடியும் அவங்களாட்டி. ஏன்னா டெவலப்மெண்ட் பொறுத்த வரைக்கும் அந்த ப்ராடக்ட் நீங்கள் டெவலப் பண்ணுவீங்க, அது நீங்கள் ப்ரொடக்ஷனில் கொண்டு போய் ஒரு கிளைண்ட் கிட்ட ரீச் பண்ணும்போது அந்த இடத்துல தப்பு பண்ணீங்க அப்படின்னா அது கம்பெனி லாஸ் ஆகும் நிறைய சான்சஸ் இருக்குது. அண்ட் அந்த ரீசன் மட்டும் இல்லாமல் அந்த விஷயத்தை அவங்க ப்ராப்பராக பண்ணுறதுக்கு எக்ஸ்பீரியன்ஸ், ரியல் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறது முக்கியம். இந்த 2 ரீசன்னாலையும் அவங்க வந்துட்டு மோஸ்ட்லி இந்தமாதிரி ஜாப் ரோல்ஸ்க்குலாம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பீப்பிள் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. பட் இந்த டெவலப்மெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேக்கேஜும் அதிகமாக கிடைக்கும், அட் த சேம் டைம் வந்து உங்களுக்கு ஜாப் ஓப்பனிங்ஸும் அதிகமாக இருக்கும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நல்ல பேக்கேஜில் போகணும்னு திங்க் பண்ணிங்கன்னா டெவலப்மெண்ட் லேர்ன் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பாயிண்ட் போகிறதுக்கு முன்னாடி டுடேஸ் வீடியோ ஸ்பான்சர் கிரேட் லேர்னிங். ஸோ நீங்கள் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் வந்து லேர்ன் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் வந்து கிரேட் லேர்னிங் செக் பண்ணி பார்க்கலாம். இந்த கிரேட் லேர்னிங்கில் என்ன ஒரு அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து 10 கேரண்டியான இன்டர்வியூ வந்து ஸ்கெடியூல் பண்ணி தருவாங்க. ஸோ உங்களுக்கு வந்து இந்த கோர்ஸ் முடிச்சோடனே கண்டிப்பாக ஜாப் கிடைச்சிடும் அப்படிங்கிறது கிடையாது. பட் நிறைய பேர் ஃபேஸ் பண்ணுற ப்ராப்ளம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணுவாங்க, பட் உங்களுக்கு இன்டர்வியூ ஸ்கெடியூல் ஆகிறது அப்படிங்கிற ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அந்த விஷயத்தை நீங்கள் ஃபாஸ்ட் பண்ணுறது உங்களுக்கு ஜாப் கிடைக்கிறதுக்கான ஒரு பாசிபிலிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு இவங்க ரொம்ப ஹெல்ப் பண்ணுறாங்க இந்த 10 இன்டர்வியூஸ் மூலமாக. அண்ட் இதில் இன்னொரு அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஆன்லைன் கிளாஸ்லாம் செட் ஆகுது ப்ரோ, நான் டேரெக்டாக ஒரு பர்சனை இன்ட்ராக்ட் பண்ணி அவங்ககிட்ட டவுட்ஸ்லாம் கேட்டு சால்வ் பண்ணால் எனக்கு வந்து கரெக்டாக திங்க் பண்ணிங்கன்னா கிரேட் லேர்னிங்கில் ஆஃப்லைன் கிளாஸும் இருக்குது. நீங்கள் வந்து சென்னையில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆஃப்லைன் கிளாஸ் சென்னையிலே இருக்குது. அண்ட் இந்த கோர்ஸ்லேயே உங்களுக்கு வந்து உங்கள் பிளேஸ்மெண்ட் அசிஸ்டன்ஸும் கொடுக்குறாங்க. அண்ட் இந்த கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணி நிறைய பேர் ஆல்ரெடி பிளேஸும் ஆயிருக்காங்க, நல்ல ஒரு பேக்கேஜ்லேயே பிளேஸ் ஆயிருக்காங்க. லைக் வந்து 8 லேக் பிளான் கூட எடுத்தவங்க
அவங்க ப்ளேஸ் ஆயிருக்காங்க ஃப்ரெஷராகவே. ஸோ அவங்க யார் யார் ப்ளேஸ் ஆயிருக்காங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே அவங்க வெப்சைட்டில் இருக்குது. அண்ட் அவங்க கூட யார் யார் வந்து டைப்பில் இருக்கிறாங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்து அவங்க வெப்சைட்டில் இருக்குது. அவங்க ஆல்மோஸ்ட் 2000+ கம்பெனி கூட டைப்பில் இருக்காங்க கிரேட் லேர்னிங். அதனால் ஒரு 10 இன்டர்வியூ அவங்க ஸ்கெடியூல் பண்ணி தரது என்னை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு ஒரு கஷ்டமான விஷயமா இருக்கும் அப்படின்னு நான் திங்க் பண்ணல. இப்போ இந்த ப்ரோக்ராம் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத காமிக்கிறேன். டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த பேஜ் தான் ஓப்பன் ஆகும். இதில் இந்த டவுன்லோட் ப்ரோஷர் அப்படிங்கிற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இதில் உங்களுடைய நேம், உங்களுடைய மொபைல் நம்பர், அப்புறம் என்ன கிராஜுவேஷன் அப்படிங்கிறத நீங்கள் போட்டுக்கோங்க. அப்புறம் இயர் ஆஃப் கிராஜுவேஷன் நீங்கள் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு எந்த கோர்ஸ் வந்து நீங்கள் எடுக்கிறீங்க, அது ஆஃப்லைனா ஆன்லைனா அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. முன்னாடியே சொல்லியிருந்தேன், உங்களுக்கு வந்து ஆஃப்லைன் கிளாஸ் வந்து சென்னையில் வேணும் அப்படின்னா நீங்கள் சென்னை கிளாஸ் ரூம் அப்படின்னு சொல்லிட்டு கிளிக் பண்ணிட்டு நீங்கள் சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கிரேட் லேர்னிங் டீம் வந்து ரீச் பண்ணுவாங்க. அவங்ககிட்ட நீங்கள் உங்களுடைய கொஸ்டின் எல்லாமே கேட்டுக்கலாம். இதில் வந்து பிளேஸ்மெண்ட் எப்படி நடக்கும், ஸோ 7 இன்டர்வியூஸ் வந்து ஸ்கெடியூல் பண்ணி தருவாங்கன்னு சொல்லியிருந்தேன். அது எப்படி நடக்கும் அண்ட் எவ்வளோ டைம் எடுத்துக்கும், இந்த கோர்ஸோட டியூரேஷன் எவ்வளவு அப்படிங்கிறது எல்லாமே தெரியும். ஸோ இதில் மெயினாக என்ன டீச் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஜாவாவுக்கு டிமாண்ட் அப்படிங்கிறது என்ன பொறுத்த வரைக்கும் எப்பவுமே இருந்துட்டு இருக்கும். ஸோ இதில் வந்து கோர் ஜாவா அவங்க டீச் பண்ணுறாங்க. அதாவது ஸ்ப்ரிங் பூட் வந்து டீச் பண்ணுறாங்க. டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் அல்காரிதம்ஸ், அட்வான்ஸ் டேட்டா ஸ்ட்ரக்சர் அண்ட் அல்காரிதம்ஸ் அண்ட் அட்வான்ஸ் ஜாவா, டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட்டும் அவங்க டீச் பண்ணுறாங்க. J2EE அண்ட் டைனமிக் ஃப்ரண்ட் அண்ட் அப்ளிகேஷன், ரியாக்ட்டும் டீச் பண்ணுறாங்க. ரியாக்ட்டுக்கும் நல்லாவே டிமாண்ட் இருக்குது. ஸோ இவங்களுடைய ஆவரேஜ் பேக்கேஜ் வந்து எவ்வளோ எடுத்ததாக சொல்கிறாங்கன்னா 4.5 lakh வரைக்கும் இவங்க ஆவரேஜ் பேக்கேஜ் எடுத்து வந்துட்டு இருக்கதா சொல்கிறாங்க. இவங்க கூட டைப்பில் இருக்க கம்பெனிஸ் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் டாப் கம்பெனிஸ் உங்க கூட டைப்பில் இருக்கிறாங்க. ஸோ இதில் பார்த்தா உங்களுக்கு தெரியும், கூகுள், மைக்ரோசாஃப்ட், HP, 2800+ கம்பெனிஸ் வந்து இவங்க கூட ஆல்ரெடி டைப்பில் இருக்காங்க. இது வந்து ஒரு 6 months ஃபுல் டைம் கிளாஸ் ரூம் இது. ஸோ இந்த கோர்ஸுடைய மெயினான ஹைலைட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இப்போ ரீசன்ட் கிராஜுவேட்டாக இருக்கீங்க அப்படிங்கும்போது உங்களுக்கு இன்டர்வியூ ஸ்கெடியூல் ஆகிறதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ நீங்கள் 2019 அண்ட் அபோவ் பாஸ் அவுட்டாக இருந்தீங்கன்னா இந்த கோர்ஸை நீங்கள் அப்ளை பண்ணலாம். 2019க்கு முன்னாடி பாஸ் அவுட்டாக இருந்தீங்கன்னா இந்த கோர்ஸ் நீங்கள் எடுக்கிறது கஷ்டம். கம்பெனிக்கு எந்த மாதிரி நீட் இருக்குது அப்படிங்கிறத பேஸ் பண்ணி உங்களுக்கு ட்ரைனிங் அப்படிங்கிறத கொடுப்பாங்க. எங்கே வந்து டிமாண்ட் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து இவங்க ட்ரைனிங் கொடுப்பாங்க. அதுக்கு எதுவுமே ப்ராஜெக்ட்ஸ் ஒர்க் பண்ண வைப்பாங்க. நெக்ஸ்ட் ஒரு அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆன்லைன் கிளாஸும் இருக்குது, ஆஃப்லைன் கிளாஸும் இருக்குது. இந்த கிளாஸ் ரூம் வந்துட்டு ரொம்ப பெரிய அட்வான்டேஜ். ஏன்னா நிறைய எட்டு கம்பெனிஸ் வந்து இந்த மாதிரி டேரக்ட் கிளாஸ் ரூமில் ஆஃபர் பண்ண மாட்டாங்க. இவங்க டேரக்ட் கிளாஸ் ரூம் ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ கீழே வந்தீங்கன்னா உங்களோட டெஸ்டிமோனியல்ஸ்லாம் இருக்கும். ஸோ யார் வந்து பிளேஸ் ஆயிருக்கா, எப்படி பிளேஸ் ஆயிருக்காங்க, எங்கே பிளேஸ் ஆயிருக்காங்க அப்படி டீட்டெயில்ஸ்லாம் இருக்கும். இதுலேயே உங்களுக்கு வந்து மென்டர்ஷிப் அண்ட் மோக் இன்டர்வியூஸ் அண்ட் உங்களுக்கு ரெஸ்யூம் ப்ரிப்பரேஷன், போர்ட்ஃபோலியோ பில்டிங் எல்லாத்துக்குமே இவங்களே ஹெல்ப் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் வந்து லேர்ன் பண்ண நினைக்கிறீங்க, ஆஃப்லைன் கிளாஸ் வந்து ஜாயின் பண்ண நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் கிரேட் லேர்னிங் செக் பண்ணி பார்க்கலாம். அது அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ப்ரைஸ் அஃபோர்டபுளாக இருக்குது அண்ட் கோர்ஸ் ஒர்த்தாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கோங்க. செகண்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு நல்ல கம்பெனியில் பிளேஸ் ஆகணும், லைக் வந்துட்டு ஒரு மைக்ரோசாஃப்ட் இல்லை ஒரு நல்ல ஸ்டார்ட் அப் கம்பெனியில் பிளேஸ் ஆகணும் அப்படின்னா, ஸ்டார்ட் அப் கம்பெனி அப்படின்னு சொன்னால் எல்லாருமே வந்துட்டு நிறைய பேக்கேஜ் வந்து ஸ்டார்ட் அப் கம்பெனியில் தருவாங்க அப்படின்னு திங்க் பண்ணிங்கன்னா தட்ஸ் நாட் ரைட். சில கம்பெனிஸ் தான் அதிகமான பேக்கேஜ் அப்படிங்கிறத தருவாங்க. அவங்க ஃபண்டிங்கை பொறுத்து தான் பேக்கேஜ் அப்படிங்கிறது டிஃபர் ஆகும். ஸோ அந்த மாதிரி நல்ல பேக்கேஜ் தரக்கூடிய ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி ஃபைன் பண்ணி அதில் நீங்கள் ஜாப் எடுக்கணும் அப்படின்னா உங்களுக்கு ரெஃபரல் ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ கம்பெனியில் ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் எப்பவுமே வந்து ஒரு ரெஃபரல் கொடுப்பாங்க. அவங்களுக்கு கண்டிப்பாக இன்டர்வியூ ஸ்கெடியூல் பண்ணுவாங்க. ஒரு பர்சன் வந்து ரெஃபர் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு மோஸ்ட்லி வந்து இன்டர்வியூ ஸ்கெடியூல் ஆகிறதுக்கு சான்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. அந்த மாதிரி ஒரு ரெஃபரல் கிடைக்கணும்னா நீங்கள் நிறைய நெட்வொர்க் வந்து இம்ப்ரூவ் பண்ணி வைக்கணும். ஸோ அந்த மாதிரி இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு நீங்கள் லிங்க்டின் யூஸ் பண்ணலாம். இது இல்லாமல் சில ஆன்லைன் கம்யூனிட்டிஸும் இருக்குது. அந்த கம்யூனிட்டிலையும் ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரெஃபரல் இன்க்ரீஸ் ஆகிறது நிறையவே சான்சஸ் இருக்குது. அண்ட் நீங்கள் எந்த டொமைன் வந்து லேர்ன் பண்ணிட்டு இருக்கீங்களோ அது பேஸ் பண்ண ஈவெண்ட்ஸ் அதிகமாக அட்டன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த ஈவெண்ட்ஸ்லேருந்து ஒரு கம்யூனிட்டி அப்படிங்கிறது கிரியேட் ஆகும். ஸோ ஒரு ஃப்ரெஷராகவே இருந்தாலுமே அவங்க ஒரு கம்பெனியில் ஜாப் எடுத்தாங்க அப்படின்னா அவங்களே உங்களை ரெஃபர் பண்ணி உங்களுக்கு ஜாப் கிடைக்க சான்ஸ் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு நிறைய பேருக்கு வந்துட்டு ஃப்ரெஷராக அதிகமான பேக்கேஜ் எடுத்து போன நிறைய பேர் வந்து இந்தமாதிரி ரெஃபரல் மூலமாக ஜாப் எடுத்து போயிருந்தாங்க. ஸோ கம்பேரிட்டிவ்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் நெட்வொர்க் அதிகமாக இம்ப்ரூவ் பண்ணி வச்சிருக்கீங்க, உங்களுக்கு வந்து ரெஃபரல்ஸ் கிடைக்குது அப்படின்னா நீங்கள் ஈஸியாக ஜாப் வந்து எடுக்க முடியும். அண்ட் உங்களுக்கு ஸ்கில் இருந்துச்சுன்னா மட்டும்தான். ஸ்கில் இல்லாமல் ரெஃபரல் மட்டும் இருந்துச்சு அப்படின்னா. அண்ட் தேர்ட் ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இப்போ ஒரு நல்ல பேக்கேஜ் போனோம் அப்படின்னா உங்களுக்கு ஸ்கில் இருக்குது. அட் த சேம் டைம் வந்து உங்களுக்கு ஒரு கம்பெனியில் இன்னொரு பர்சன் அதே ஸ்கில்லோடு உள்ளே வராங்க அப்படிங்கும்போது யாருக்கு அதிகமாக இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க, அவங்க நெக்ஸ்ட் என்ன செக் பண்ணுவாங்கன்னா யார் இன்டர்ன்ஷிப் பண்ணியிருக்காங்க, ஆல்ரெடி ரியல் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் கொஞ்சம் யாருக்கு இருக்குது அப்படிங்கிறத அவங்க பார்ப்பாங்க. ஸோ அந்த இடத்துல உங்களை நீங்கள் டாமினேட் பண்ணி காமிக்கணும்னா நீங்கள் இன்டர்ன்ஷிப் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். இந்த இன்டர்ன்ஷிப் அப்ளை பண்ணுறதுக்கு நம்ம முன்னாடி சொன்ன மாதிரியே ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ் பார்த்து அந்த ஸ்டார்ட் அப் கம்பெனிஸில் நீங்கள் வந்துட்டு ட்ரை பண்ணீங்க அப்படின்னா அவங்களுக்கு இன்கேஸ் ஃபண்டிங் ரொம்ப கம்மியாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஒர்க் பண்ணுறது கண்டிப்பாக பர்சன் தேவைப்படுவாங்க. இந்த மாதிரி இருக்கும்போது அவங்களாட்டி உங்களுக்கு பே பண்ண முடியல அப்படின்னாலுமே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேஷன் கொடுக்க நிறையவே சான்ஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி இன்டர்ன்ஷிப் சர்டிஃபிகேட் உங்கள்கிட்ட இருந்துச்சு அப்படின்னாலுமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எவ்வளோ தூரம் சர்ச் பண்ணுறீங்க அப்படிங்கிறத முக்கியமான விஷயம். ஸோ இதில் காமனாக ஃபாலோ பண்ணக்கூடிய சிம்பிளான ரோட் மேப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் நீங்கள் வந்து உங்கள் ஸ்கில்லை இம்ப்ரூவ் பண்ணணும். ஸ்கில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். அண்ட் நெக்ஸ்ட் வந்துட்டு
இந்த மாதிரி நெட்வொர்க் நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணிக்கணும். நெட்வொர்க் இம்ப்ரூவ் பண்ணும்போது நீங்கள் வந்து இந்த இன்டர்ன்ஷிப்பும் ட்ரை பண்ணணும். ஸோ உங்கள்கிட்ட ஒரு ஸ்ட்ராங்கான ஸ்கில் இருக்குது, அதே சேம் டைம் வந்து உங்களுக்கு இன்டர்ன்ஷிப்பும் நீங்கள் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா நல்ல பேக்கேஜில் உங்களுக்கு ஜாப் கிடைக்கிறதுக்கு ரொம்ப அதிகமான சான்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்துட்டு ஒரு டாப் கம்பெனிஸில் ஒர்க் பண்ணிட்டு இருக்க பீப்புளோடைய ப்ரொஃபைல்ஸ்லாம் எடுத்துப்பாங்க லிங்க்டின்ல. அவங்க என்னென்ன இடத்துல ஒர்க் பண்ணியிருக்காங்க, என்னென்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க ப்ரொஃபைலில் பார்த்தாலே உங்களுக்கு தெரிய வரும். மோஸ்ட் ஆஃப் த டாப் கம்பெனிஸில் ஒர்க் பண்ணிட்டு இருக்க பீப்புள் வந்துட்டு ஃபஸ்ட்டு ஒரு கோர்ஸ் முடிச்சிருப்பாங்க, ஒரு ஸ்கில்ல ஸ்ட்ராங்காக இருப்பாங்க, நெக்ஸ்ட் வந்து இன்டர்ன்ஷிப் கம்ப்ளீட் பண்ணியிருப்பாங்க, நெக்ஸ்ட் வந்துட்டு அவங்களுக்கு ஒரு ஜாப் நல்ல கம்பெனியில் கிடச்சிருக்கும். ஸோ இந்தமாதிரி பார்த்து நிறைய பேர் ஃபாலோ பண்ணுவாங்க. இதுக்கு பேசிக் கோர் வந்து உங்கள் ஸ்கில் தான். ஸோ அந்த ஸ்கில்லுக்கு அதிகமாக இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஸோ இந்த விஷயத்தில் தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன். இந்த வீடியோவில் ஏதோ ஒரு இன்ஃபர்மேட்டிவான விஷயம் உங்களுக்கு கிடச்சிருக்கு அப்படின்னா வீடியோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அண்ட் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வேணும் அப்படின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களுக்கு பர்சனல் டவுட்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இன்ஸ்டாகிராமில் ரீச் பண்ணலாம் abin official 2020 இல்லை நீங்கள் மெயில் பண்ணலாம். மெயில் ஐடி கூட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோஸ். நெக்ஸ்ட் வீடியோ. பாய்.